ஆவியில எப்பொழுதுமே ஜெபிக்க பழகிக்கொள்ள வேண்டும். தேவனோட கனெக்ட் ஆகி அதை ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். ஸோ அதனால அதே போல வார்த்தை மிக மிக முக்கியம். இந்த வார்த்தை தான் நம்மளை கட்டும், உயிர்ப்பிக்கும். அந்த வார்த்தையில இருக்கிற தேவனுடைய விருப்பம், சித்தம் நம்முடைய வாழ்க்கையில அது நிறைவேறும் போது அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம வாழ்க்கையிலும் மற்றவருடைய வாழ்க்கையிலும் அது கொண்டு வரும். ஸோ நம்ம பரூக் அதோட அந்த வார்த்தையை தான் தியானித்து கொண்டு இருக்கிறோம். பரூக் அப்படிங்கிறது டு பிளஸ், அதாவது ஆசீர்வதிப்பது. டு நீல், முழங்கால் படியிடுவது, அதாவது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக நம்மை தாழ்த்துவது. அதுதான் அந்த பரூக் அப்படிங்கிற அந்த வார்த்தையோட அர்த்தமாக இருக்குது. ஸோ கடந்த நாட்கள்ல ஆதாமுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்த அந்த முதல் ஆசீர்வாதத்தை பார்த்தோம். அந்த ஆசீர்வாதத்தை ஆனா அவங்க தேவனோடு தொடர்புல இருக்கும்போது மாத்திரமே அந்த ஆசீர்வாதங்கள் செயல்படும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஆனா அவங்க கீழ்ப்படியாமல் போனதுனால அந்த ஆசீர்வாதத்தை அவங்களால சுதந்திரிக்க முடியல, தொடர்ந்து அதுல இருக்க முடியல. இப்போ சிருஷ்டிக்கப்பட்ட பொழுது கிடைத்த அந்த ஆசீர்வாதத்தை அவங்க இழந்து போனதுனால ஒரு மனுஷனை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். அந்த நோவா சந்ததியில வந்த சேம், அந்த மகனுடைய சந்ததியில வந்த ஆபிரகாம், அவனுக்கு கர்த்தர் தெரிந்தெடுத்து ஆபிரகாமுக்கு மறுபடியுமாக ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆதாமுக்கு கிடைத்தது சிருஷ்டிப்பின் ஆசீர்வாதம், கிரியேஷன் பிளஸ்ஸிங். ஆபிரகாமுக்கு கிடைத்தது கவனன்ட் பிளஸ்ஸிங், உடன்படிக்கை செய்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவருடைய அன்பை இதுல பார்க்க முடியும். ஆசீர்வதித்தார், ஆனா நம்ம அந்த ஆசீர்வாதத்தை தக்க வைக்கல மனுஷன். ஆனா ஆண்டவர் அதை விடல, ஒரு உடன்படிக்கை செய்து அந்த உடன்படிக்கையின் மூலமாய் மறுபடியும் அந்த ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்கிறாரு. ஆபிரகாம் கொடுத்த ஆசீர்வாதத்தை ஆதியாகமம் 12:2-3 இந்த வசனங்கள்ல நம்ம பார்க்கலாம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிப்பவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்ப ஆபிரகாமுக்கு கிடைத்த இந்த உடன்படிக்கை ஆசீர்வாதங்கள் புதிய ஏற்பாட்டுல புதிய உடன்படிக்கையின் கீழ் இருக்கிற விசுவாசிகளுக்கு அது ராஜ்யத்தின் ஆசீர்வாதமாக மாறுகிறது, கிங்டம் பிளஸ்ஸிங். ஸோ ஆண்டவருடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த ஆசீர்வாதம் தொடர வேண்டும், ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த ஆசீர்வாதம் வரணும், நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய திட்டமாக இருக்கிறது. இதை நம்ம வேதத்திலிருந்து நம்ம புரிந்து கொண்டோம் அப்படின்னா ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக நம்ம மாறுவோம். ஸோ ஆண்டவருடைய ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்ததற்கான நோக்கம் என்னன்னா, அந்த ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் திரும்ப கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதற்காகத்தான். சரியா? இப்போ இந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை குறித்து தியானிக்கிறதற்கு முன்னாடி ஆபிரகாமுடைய இந்த ஆசீர்வாதங்களுக்குள்ள என்னெல்லாம் இருந்தது, the blessing, the covenant blessing included, இந்த உடன்படிக்கை ஆசீர்வாதத்திற்குள்ள என்னெல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும் பொழுது ஒரு ஜனமாக அவனை தெரிந்தெடுக்கிறார். சரியா? ஆபிரகாமையும் அவனுடைய ஜனங்கள், அவனுக்கு பின்வரும் ஒரு சந்ததியும் இந்த ஆசீர்வாதத்திற்கு ஒரு பாத்திரமாக தேர்ந்தெடுக்கிறார். இரண்டாவது, இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தது மட்டுமல்ல, அந்த ஆசீர்வாதம் நிறைவேறுகிறதற்கு ஒரு இடம், ஒரு நிலம், ஒரு ப்ராமிஸ்ட் லேண்ட், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு இடத்தை கொடுக்கிறார். மூன்றாவது, ஆண்டவரே அவனை பாதுகாக்கிறார், வழி நடத்துகிறார். ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது மட்டும் இல்ல, அதை பாதுகாக்கவும் செய்கிறார். நான்காவது, இந்த ஆசீர்வாதத்தின் மூலமாக எல்லா ஜாதிகளும், பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளும் ஆசீர்வதிக்கும்படியான ஒரு பணி, மிஷன், அத ஆபிரகாம் கொடுக்கிறார். 4 காரியம். அதாவது
ஒரு ஜனத்தை தேர்ந்தெடுக்கிறாரு, ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கிறாரு. அதுக்கப்புறம் ஆம், தேவன் அவருடைய வழிநடத்தலையும் பாதுகாப்பையும் கொடுக்கிறாரு. மூன்றாவது, அவன் மூலமாக அநேகரை ஆசிர்வதிக்கும்படியாக, சகல ஜாதிகளையும் ஆசிர்வதிக்கும்படியான ஒரு பணி, ஒரு வேலையை ஆபிரகாமுக்கு கொடுக்கிறாரு. ஆஹ் இதுல ஒவ்வொன்றையும் டீட்டெயிலா நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி, ஆபிரகாம் எப்படி இந்த ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரராக, சொந்தக்காரராக மாறினாரு, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆசீர்வாதத்தை பற்றி பிரசங்கிக்கிறத விட அந்த ஆசீர்வாதத்திற்கு உரியவர்களாக வாழ்வது எப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். இன்னைக்கு வேதம் முழுவதும் ஆசீர்வாதங்களை தேடுகிற ஜனங்கள் இருக்காங்க, ஆசீர்வாதத்துக்கான பிரசங்கங்களை கேட்கறவங்க இருக்கிறாங்க. ஆனா அந்த ஆசீர்வாதத்தை தக்க வைக்கணுமே, வேதம் முழுவதும் இதை பற்றி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்னைக்கு ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும் பொழுது, ஆபிரகாம் எப்படி இப்படி ஆசீர்வாதத்தின் ஒரு பாத்திரமாகவே வாழ்ந்து முடித்தார். ஆண்டவர் அவரை தெரிந்தெடுத்ததுல இருந்து அவர் மரணம் வரைக்கும் இந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரமா இருந்தாரு. அது மட்டும் இல்ல, அவர் சந்ததியும் கூட அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க, அதை தக்க வைத்து கொண்டாங்க. அநேகருக்கு அந்த ஆசீர்வாதத்தை கடத்த ஆரம்பித்தாங்க. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறார், கொடுக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அந்த ஆசீர்வாதத்தை எப்படி தக்க வைக்கணும்னு சொல்லி நம்ம கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். நம் மூலமாக மற்றவர்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்பர் 1, live by faith. ஆபிரகாம் விசுவாசத்தின்படி வாழ்ந்தார், விசுவாசத்தினாலே வாழ்ந்தார், விசுவாசத்தை காத்து கொண்டார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதாவது நம்மளுக்கு எதிர்காலம் எப்படி இருக்குமோ, நம்மளை சுற்றி இருக்கிற காரியங்கள் எப்படி நடந்து முடியுமோ, அதெல்லாம் பத்தி யோசனை இல்லை, அதை பத்தி பார்க்க கூடாது. விசுவாசம் என்பது ஆண்டவர் கொடுத்த வாக்குகளை பூரணமாய் நம்புவது. கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறாரு, இந்த வார்த்தையின்படி என்னை நடத்துவார், அவ்வளவுதான், ஃபுல் ஸ்டாப். சூழ்நிலைகள் மாறலாம். ஏன்னா சூழ்நிலைகள் அது எப்படி அன்ஃபேவரபிளா ஒரு நமக்கு சாதகம் இல்லாம இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளை வச்சு ஆண்டவர் நம்மள உருவாக்கிடுவார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அதுதான் நடந்துச்சு. கொடுத்த வாக்குக்கும் நடந்ததற்கும் டோட்டலா வித்தியாசமாக இருந்தது. கொடுத்த வாக்குக்கு 25 வருடம் அவர் காத்திருக்க வேண்டியிருந்தது. அந்த 25 வருடங்கள்ல வேதம் சொல்லுது, அவர் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. ஒரு நாள் 2 நாள் இல்ல, 25 வருடங்களும் அவருடைய விசுவாசம் பலவீனப்படவில்லை. கர்த்தர் வாக்கு கொடுத்தார், கர்த்தர் தாம் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் என்று முழு நிச்சயமாக அவன் நம்பினான் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஸோ ட்ரஸ்டிங் ஆன் ப்ராமிஸ், ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்புவது மிக மிக முக்கியமான ஒன்று. இன்றைக்கு நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? ஆபிரகாமை போல ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கா? ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிக்கணும்னு எதிர்பார்க்கிற நாம் நம்ம விசுவாசத்துல எப்படி இருக்கோம்? அசைவில்லாமல் இருக்கணும், கலங்காமல் இருக்கணும், சோர்ந்து போகாமல் இருக்கணும், பின்வாங்காமல் இருக்கணும், விட்டு விடாமல் இருக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியமானது. 2வது, வாக் இன் ஒபீடியன்ஸ். அதாவது விசுவாசம் அடித்தளம் அப்படின்னா இந்த கீழ்ப்படிதல் அதுக்கு மேல உள்ள அடுத்த ஒரு ஸ்டெப்பா இருக்குது. இந்த நம்பிக்கையில மிக மிக முக்கியமானது என்னன்னா கீழ்ப்படிதல். விசுவாசத்தின்படி வாழ்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சுயத்துல எல்லா முடிவுகளையும் எடுத்து நம்ம செஞ்சுக்கிட்டே போக கூடாது. ஆண்டவரே இந்த ஒரு ஸ்டெப்பு நான் எடுத்திருக்கேன், இது சரின்னா எனக்கு கைட் பண்ணுங்க, இல்லைன்னா ஸ்டாப் பண்ணுங்க. வெயிட் பண்ணுங்க. ஆண்டவர் செயல்படுகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டும். ஆண்டவர் வெயிட் பண்றதற்கு பல காரணங்கள் இருக்கும். அதை நம்மால ஆரம்பத்துல புரிந்து கொள்ளவே முடியாது. நம்மை சரிப்படுத்துவதற்கு, சீர்படுத்துவதற்கு, நம்ம அவரை புரிந்து கொள்வதற்கு அவர் நேரம் எடுப்பாரு. நம்ம அவரை புரிந்து கொண்டு அவரை பின்பற்றுகிறோம் அப்படின்னு தெரிந்த உடனே அடுத்த ஒரு ஸ்டெப்புக்குள்ள ஆண்டவர் கொண்டு செல்வார். அதனால இந்த விசுவாச வாழ்க்கையில மிக மிக முக்கியமானது கீழ்ப்படிதல். நேற்று பாஸ்டர் சொன்ன மாதிரி
உடனடியா சரண்டர் பண்றோமா, இல்ல தாமதமா சரண்டர் பண்றோமா, இல்ல எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் அதுக்கு சரண்டர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லாத டைம்ல போய் சரண்டர் பண்றோமா? இன்னைக்கு ஆஹ் மோசேயை போல ஒரு உடனடியான கீழ்ப்படிதல் நம்ம வாழ்க்கையில இருக்கா அப்படின்னு நேத்து கேட்டாங்க. ஸோ உடனடியான அந்த கீழ்ப்படிதல் நமக்குள்ள எத்தனை பேருக்குள்ள இருக்கிறது? இந்த உடனடி கீழ்ப்படிதல் இல்லாமல் போனால் அது ஒரு பாவம். ஆண்டவர் அதை ரொம்ப கடுமையா எச்சரிக்கிறத வேதத்துல இருந்து நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் எந்த ஒரு வார்த்தை நமக்கு நேராய் வரும் பொழுது முதலாவது கீழ்ப்படுகிற ஒரு இருதயம் இருக்க வேண்டும். அநேக முறை ஊழியக்காரர்கள் மூலமாக ஆலோசனை வந்து கொண்டே இருக்குது. அந்த ஆலோசனைகளுக்கு நம்ம எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறோம், ஹவு ஃபார், எந்த எக்ஸ்டெண்டுக்கு போய் நம்ம அதை கீழ்ப்படுகிறோம், அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இன்னைக்கு இந்த கீழ்ப்படிதல் எல்லாருக்குமே போராட்டமாக இருக்கிறது. இந்த கீழ்ப்படிதல் ஏன்னா சத்துருவுக்கு தெரியும், இந்த கீழ்ப்படிதல் இல்லாட்டா நம்மள ஒரு நாள் ஆண்டவர் ஆசீர்வதிக்கவே முடியாது. அதுக்கு பல காரணங்களை நம்மளை சொல்ல வைப்பான். ஒண்ணு இல்ல நம்மளே சுயத்துல கீழ்ப்படியாமல் போய்விடுகிறோம். ஆண்டவர் நமக்கு கீழ்ப்படிய சொல்லும் பொழுது அவரை பின்பற்றணும். நம்மளுடைய வாழ்க்கை வேதத்திற்கு ஒத்து நம்மளை அலைன் பண்ணிக்கணும். அப்பதான் நம்ம கீழ்ப்படிய முடியும். எப்படி கீழ்ப்படிகிறது அப்படின்னு யோசித்தீங்கன்னா, வேத வாக்கியங்களை வாசித்து ஒவ்வொன்றாக அதற்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் எந்த பாதையில நடத்துறாரோ அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஆண்டவர் ஒரு பாதையில போயிட்டு இருக்கும்போது நம்ம வேற ஒரு பாதையை தெரிந்தெடுத்து நம்ம போகவே கூடாது. சரியா? சோ அதுல ரொம்ப முக்கியமாக நம்ம கவனமாக இருக்க வேண்டும். ஒருவேளை ஒரு முழு நேர ஊழியத்திற்கு ஒருவரை கர்த்தர் அழைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அவருக்கு உலக பிரகாரமான வேலைகளுக்கான வாசல்கள் திறக்குது. அப்ப ஆனா ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ முழு நேர ஊழியத்திற்கு வா அப்படின்னு சொல்றாரு. திரும்ப போயிட்டு நான் இந்த உலக வேலையை பார்த்துட்டு வர ஆண்டவரே, ஏன்னா அதுக்கான வழியும் திறந்திருக்குல்ல, அப்ப நான் அதை பண்ணலாமா அப்படின்னு அங்க பேச்சுக்கு இடமே இல்லை. அதனாலதான் ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்துவின் இடத்துல ஒருத்தர் கேக்குறாரு, நான் முந்தி போய் என்னுடைய பெற்றோரை அவங்களெல்லாம் அடக்கம் பண்ணிட்டு வரவா அப்படின்னு கேக்குறாரு. ஆண்டவர் சொல்றாரு, அதுக்கு அடக்கம் பண்றதுக்கு ஆட்கள் இருக்காங்க, நீ என்னை பின்பற்றி வா அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஸோ அங்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஒரு அப்சல்யூட் சரண்டர், முற்றிலுமாக அர்ப்பணித்து அவரை பின்பற்றக்கூடிய ஒரு காரியம். சரியா? இதுல நிறைய பேருக்கு இன்னைக்கு போராட்டம் இருக்கிறதை பார்க்கிறோம். யார் முழுமையாய் தங்களை அர்ப்பணித்தார்களோ, கீழ்ப்படிந்தார்களோ, அவர்களை கர்த்தர் படிப்படியாய் பயன்படுத்துவதை வாழ்க்கையில பார்க்க முடிகிறது. பெற்றோர் இல்லையா? இருக்காங்க. குடும்பங்கள் இருக்கா? இருக்கு. ஆனா கர்த்தர் அவர்களெல்லாம் பார்த்து கொள்ளுகிறார். அவங்கள பராமரிக்கிறத பார்க்கிறோம். அப்படிலாம் ஆண்டவர் விட்டுற மாட்டார். சோ அதனால கர்த்தர் உங்களை அழைத்திருந்தால், உங்க ஆண்டவருடைய வேலையை செய்யும்படி சொல்லியிருந்தா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆபிரகாம கர்த்தர் அழைத்தார், உடனே அவர் கீழ்ப்படிந்தார். இந்த உடனடி கீழ்ப்படிதல் தான் ஆசீர்வாதத்துக்கு மிக முக்கியமான ஒரு படியாக இருக்கிறது. மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக ஆபிரகாம் இருந்தார். அவரை வைத்து லோத்த கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவரை வைத்து ஒரு வேலைக்காரங்களை ஆசீர்வதித்தார். அவரை வைத்து சுற்றிலும் இருக்கிற தேசங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சாரு. இப்படி சொல்லிட்டே போகலாம். அப்படியே வர 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 தேசங்கள் எல்லாம் அவர் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட்டது. நம் மூலமாக ஒடுக்கப்பட்டவர்கள், நலிந்தவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். கஷ்டத்தில் இருக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். 4வது, ட்ரஸ்ட் காட்ஸ் ப்ரொவிஷன். தேவனுடைய பராமரிப்பை நம்ப வேண்டும். நம்ம ஆபிரகாம் புறப்பட்டு வரும்போது எத்தனை வருஷம் ஆகும், எங்க போவோம் எதுவுமே தெரியாது. அத்தனை வருஷத்துக்கும் அவர் இப்ப சாப்பாடுலாம் பேக் பண்ணல. ஆனா ஆண்டவரை நம்பி வந்தார். ஆண்டவரை நம்பி வரும் பொழுது, கீழ்ப்படியும் பொழுது நம்மளுடைய அணுதின தேவைகளை கர்த்தர் கண்டிப்பாக சந்திப்பார். நமக்கு என்ன ஒரு காரியம் தேவைப்பட்டாலும் நம்ம ஆண்டவரை சார்ந்து கொண்டு இருந்தோம்னா நம்முடைய அணுதின தேவைகள் சந்திக்கப்படும். அது சாப்பாடா இருக்கலாம், உடையா இருக்கலாம், தங்குகிற இடமா இருக்கலாம்,
பிள்ளைகளுக்குரிய காரியமா இருக்கலாம், வீட்டை குறித்த காரியமா இருக்கலாம், வேலைக்குரிய காரியமா இருக்கலாம், எல்லாத்தையும் ஆண்டவர் சந்திக்க வல்லமை உள்ளவர். ஆனா நம்ம அலப்பாஞ்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதாவது விசுவாசத்துக்கு எதிரானது அவிசுவாசம், டவுட், சந்தேகம், அன்பிலீஃப், அவிசுவாசம் இது இருந்துச்சு அப்படின்னா ஆண்டவர் எதையும் செய்வார்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. எதையாவது ஆண்டவரிடத்துல பெற்றுக்கொள்ளலான்னு நம்ம நினைக்க கூடாது. உறுதியாக நின்று விட வேண்டும், உறுதியாக நின்று விட வேண்டும். ஒவ்வொரு ஊழியக்காரருடைய வாழ்க்கை, விசுவாச பிள்ளைகள் விசேஷமா ஊழியக்காரருடைய வாழ்க்கையில நம்ம பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ தேவைகள், வெளியில சொல்லவே முடியாத தேவைகள். அது வந்து ஒரு ஊழியக்காரர் வந்து ஒரு விசுவாசிகிட்ட போய் எனக்கு வீட்டுல சாப்பாடு இல்ல அப்படின்னு கேட்க முடியாது. அப்படி கேட்டா என்ன விசுவாசம் இவங்களுக்குள்ள அப்படின்னு அந்த ஒரு விசுவாசி நினைச்சிருவாரு. சொல்ல முடியாது, வெளியில சொல்ல முடியாது. பிள்ளைகளுக்கான தேவைகள் இருக்கும், வெளியில வாயே திறக்க முடியாது. ஒன்னே ஒன்று, ஆண்டவரே ஊழியத்துக்கு அழைத்தவர் நீர், நீர் சந்திப்பீர் அப்படின்னு ஒவ்வொரு ஊழியக்காரரும் இந்த விசுவாசத்துல நிற்கிறார்கள். அந்த தேவைய கர்த்தர் அற்புதமாக சந்திக்கிறார். ஒரு விசுவாசியோட வீட்டுல போய் தேவைக்காக ஒரு ஊழியக்காரர் ஜெபிப்பார், உண்மையா ஜெபம் பண்ணுவார். நான் பார்த்தா அவர் வாழ்க்கையில அந்த தேவை பயங்கரமா இருக்கும், வெளியில சொல்ல முடியாது. ஆனா கர்த்தர் வந்து உண்மை உள்ளவர், நடத்துவார். விசுவாசத்தின்படி வந்த ஒருவனை கூட வெட்கம் சூழ்ந்து கொள்ளாது. ஒரு நாள் கர்த்தர் கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். அது வந்து அது வந்து பல வருஷங்களா, நூற்றாண்டுகளாக கர்த்தர் தம்முடைய உண்மையை காண்பித்து கொண்டு இருக்கிறார். சந்ததிகளுக்கு அதை காண்பித்து கொண்டு இருக்கிறார். சோ இது இந்த ஒவ்வொரு நாள் தேவையும் சந்திக்கப்படும் பொழுது ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தணும். இந்த நாள் தேவையை கர்த்தர் சந்தித்தீங்களே, என நாளையும் நடத்த நீர் வல்லமை உள்ளவர்னு ஆண்டவரே எதிர்பார்த்து இருக்கிறவங்களா இருக்கணும். ஆண்டவர் ஐந்தாவதாக இந்த ஆசீர்வாதத்தை தேசங்களுக்கு கொண்டு போகணும். என்ன ஆசீர்வாதம் சொல்லும்போது வெறும் பொருளாதாரத்தை நான் சொல்லல, ஆண்டவரே நமக்குள் இருப்பது ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு, தேசத்திற்கு சொல்ல வேண்டும். இப்படி ஒரு நல்ல ஒரு ஆண்டவர் இருக்கிறார், நம்மை மீட்டெடுக்கிற ஆண்டவர் இருக்கிறாருங்கிறத உலகத்திற்கு அறிவிக்க வேண்டும். ஆபிரகாமின் சந்ததி இஸ்ரேல் மூலமாக தான் உலகம் முழுவதுக்கும் ரட்சிப்பு கடந்து சென்றது. மேசியா அவர்களுடைய சந்ததியில தான் வந்தாரு. அவர்களை அவங்க மூலமாகத்தான் உலகம் முழுவதும் இன்றைக்கு ரட்சிப்புக்குள்ள வந்து கொண்டு இருக்கிறது. ஸோ இந்த 5 காரியங்கள் நம்ம மறக்க வேண்டாம். நம்பர் 1, லிவ் பை ஃபெய்த், விசுவாசத்தின்படி வாழ்வோம். 2வது, வாக் இன் ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதலில் நடப்போம். 3வது, பிகம் a blessing to others, மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். 4வது, ட்ரஸ்ட் காட்ஸ் ப்ரொவிஷன், ஆண்டவருடைய பராமரிப்பை நம்ப வேண்டும். 5வது, தேசங்களுக்கு நம்முடைய ஆசீர்வாதங்களை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். ஷேர் த blessing with the nations. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, கர்த்தரை தெய்வமா கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறதப்பா. உம்முடைய சமூகத்தில் பலன் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பா, நீ உம்முடைய சமூகத்தில் வாசமாய் இருக்கும்படி நீ தெரிந்து கொண்டவர்கள் பாக்கியம் உள்ளவர்கள் என்றும் வேதம் சொல்லுது. ஆண்டவரே, பாக்கியம் உள்ளவர்களாய் அழைக்கப்பட்ட நாங்கள் இன்றைக்கு அநேக ஆசீர்வாதங்களை இழந்து போய் ஆண்டவரே, சத்ரு அதை திருடி கொள்வதற்கு விட்டு கொடுத்து விட்டோம். எங்களை மன்னிங்கப்பா. ஆண்டவரே, பருக் அடோனாய், பிளஸ் அடோனாய் என்று சொல்லும் பொழுதே அதோட அர்த்தம், என்னை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, நான் முழங்கால் படியிட்டு தாழ்த்தி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறேன் என்று அர்த்தம் அல்லவா? அப்பா, ஆபிரகாம் தன்னை தாழ்த்தினார். அப்பா, அவரை விசுவாசத்தோடு கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு உமக்கு பின்னாடியே அவர் தொடர்ந்து வந்ததுனால இன்றைக்கு ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் உலகம் முழுவதும் பரவி இருக்கிறத பார்க்கிறோம். ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதல், எங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதலை தாரும், கற்றுத்தாரும். எங்கள் இருதயம் அதை கற்றுக்கொள்ளட்டும். எல்லா விதத்திலும் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க, உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற, உம்முடைய வசனத்துக்கு நடுங்குகிற ஒரு இருதயத்தை எங்களுக்கு தருவீராக. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம்.
அப்பா பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். தொடர்ந்து ஜெபித்து ஆயத்தப்பட்டு சபைக்கு ஆராதனை கடந்து வர பயபக்தியோடு உம்மை தொழுது கொள்ள, ஆனந்த சத்தத்தோடு தொழுது கொள்ள கிருபை தாரும். ஒவ்வொருவரை அழைத்து வாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you. காலை ஆராதனைக்கு சரியான நேரத்துக்கு கடந்து வருவோம்.